moment as we look to the Lord to fill us before we hear what He has for us அவர் today. சொல்கிற காரியத்தை கவனிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்து ஒரு நிமிடம் இருப்போம். For we have come here to hear from the Lord. நாம் தேவனிடத்திலிருந்து கேட்கிறதற்காக இங்கு வந்திருக்கிறோம். The word of God is for the laity as well as the clergy, for the preacher as well as for the people. நம் தேவனுடைய வார்த்தை போதகருக்கும் ஆர்டினரி மக்களுக்கும், It is for the congregation also, இது ஒரு சபைக்கும், and it is for the edification of each individual. ஒவ்வொரு ஆத்மாவும் இது பலப்படுத்துவதற்காக தேவனுடைய வார்த்தை உள்ளது. For God has called us for a great purpose. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். And I would like you all to turn your Bibles எல்லாரும் this evening. If you do not have a Bible, I request you to look into the nearby person's word of God. I'd like you to turn your Bibles to Psalm chapter 42, சங்கீதம் 42 verse 11. 11ஆம் வசனம். Why art thou cast down, O my soul? And why art thou disquieted within me? Hope thou in God, for I shall yet praise Him, who is the health of my countenance and my God. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் துயருகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் நினைக்கிறேன். Thank you, Lord. We praise you, Jesus. May we look to the Lord and praise Him. Open our mouths this moment and praise the Lord. நம் வாய்களை திறந்து நாம் துதிப்போம். கர்த்தரை நோக்கி துதிப்போம். Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Master. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். இயேசுவை நாம் பின் செல்லுவோம், உலகை என்றும் வெறுப்போம். துன்ப பாதை சென்றிடுவோம், என்றும் அவரின் பலத்தால். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். Lead us, dear Lord, lead us this evening hour. இந்த சாயங்கால வேளையை எங்களை வழிநடத்தும் அப்பா. We thank you for this hour, and we thank you for each and every soul who is seated over here. இந்த நேரத்திற்காக நன்றி. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு நபருக்காகவும் நன்றி. Lord, I commit all of them into your hands. எல்லோரையும் உம்முடைய கரத்தில் They ஒப்படைக்கிறேன். have come to hear from you. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து கேட்கிறதற்காக வந்திருக்கிறார்கள். I pray, O Lord, that your power would be in demonstration over this place. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் அப்பா. Lord, prove thy calling and prove thy word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையையும் உம்முடைய அழைப்பையும் நீர் உறுதியளிக்குமாறு. Speak to us, Lord. ஆண்டவரே, பேசுங்கள் அப்பா. Let us go back from here with the assurance that you spoke to us. ஆண்டவரே, இங்கிருந்து புறப்பட்டு போகும்பொழுது அப்பா, நீர் எங்களிடத்தில் பேசுவீர் என்று நாங்கள் நினைக்க வேண்டும் அப்பா. Now with the authority that you have given us, நீங்கள் கொடுத்த அதிகாரத்தோடு we bring every soul and every situation under the divine control of the Holy Ghost. எல்லா ஆத்மாவையும் எல்லா சூழ்நிலையிலும் அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியின் அடியில நாம் கொண்டு வருகிறோம் அப்பா. Overcoming every powers of darkness எல்லா அங்ககார சக்திகளையும் கையில் எடுத்து and possessing every promise written in the scriptures. ஆண்டவரே, எல்லா வாக்குத்தத்தத்தையும் நாங்கள் சுதந்தரிக்கிறோம் அப்பா. We pray this prayer in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Please be seated. Verse 11 சங்கீதம் 42:11 tells us, why art thou cast down, O my soul? Why are you disquieted within me? The soul of this person, the psalmist, is cast down within himself. The soul of the psalmist is cast down within himself.
சங்கீதக்காரனுடைய ஆத்மா வந்து அவனுக்குள்ள ஒரு நொறுங்கி போயிருக்கிறது. He is not in a happy situation. அவர் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இல்லை. The author of the psalm is the great King David. இந்த சங்கீதம் எழுதினவர் வந்து தாவீது. When you read through the early verses of this chapter, we see that he goes with the multitude into the house of God, which is the church of God. இந்த இது படிக்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவர் வந்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஒரு கும்பலோடு ஒரு கூட்டமாக போனார். But still he is not happy. ஆனாலும் அவர் சந்தோஷமாக இல்லை. Today in the days where we are living in the last days today, இன்றைக்கு நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். when the church of God is getting strengthened in its inner faith, தேவனுடைய சபை வந்து உள்ள நம்ம ஆத்மா ரீதியில நம்ம வந்து விசுவாசத்துல வந்து நம்ம பலனடைந்து கொண்டிருக்கிறோம். and God is preparing each individual to bring out his will in the best way. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மூலமாகவும் கடவுளோட சித்தத்தை வெளிப்படுத்துறதுக்காக கர்த்தர் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். and when that is happening, அது நடக்கும் பொழுது the faith of each individual நம்மளுடைய ஒவ்வொருவரோட விசுவாசமும் is coming down கீழே வருது. because of various reasons. ஏன்னா வந்து பல்வேறு சூழ்நிலைகள்னால. and the soul of a righteous man ஒரு நீதிமாவின் ஆத்மா ஆவி கூட is getting sorrowed. அது கூட கஷ்டப்படுது. and there are reasons for it. When we can see that happen in King David's life, அது தாவீதின் வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம். it is very much possible for every individual to come to that situation. ஒவ்வொரு நபரும் அந்த சூழ்நிலைக்கு வரது சாத்தியமே. and today you might be perhaps sitting in that very same situation here. அந்த சூழ்நிலையில நம்ம ஒருவேளை நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். I have not come here with a prepared word of God. நான் வந்து ஒரு ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண ஒரு வார்த்தையோட நான் வரல. The calling and the ministry that the Lord has given me எனக்கு கர்த்தர் கூட அழைப்பு is a very different one which I have been experiencing in the past few months. அது வந்து ஒரு வித்தியாசமானது. although I might prepare a very good gospel, நான் ஒரு நல்ல காரியத்தை நான் வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நின்னாலும் the word of God completely changes itself and teaches me something new over there. கர்த்தருடைய வார்த்தை கம்ப்ளீட்டா மாறிட்டு எனக்கு வேற ஒரு காரியம் மனசுல படியுது. and that is when the anointing of the Holy Spirit dwells upon each individual. அப்பதான் தேவனுடைய ஆவியானவர் வந்து தங்குகிறார். and so also the Lord, what the Lord is putting in my mind right now is to tell you கர்த்தரின் மனதில் போட்ட காரியம் இதுவே. that you might be sitting over here with a very broad smile. நீங்கள் வந்து ஒருவேளை ஒரு நல்ல சிரித்த முகமா இங்க உட்கார்ந்து இருக்கலாம். you might be sitting here with a very bright countenance. ஆனா ஒரு பளிச்சுன்னு ஒரு முகத்துல இருக்கலாம், அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். but your soul is cast down within yourself. ஆனா உங்களுடைய ஆத்மா கீழே வீழ்த்தப்பட்டிருக்கிறது. praise be to the Lord. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். tonight Jesus has an answer for you. தேவன் உங்களுக்காக ஒரு பதிலை வைத்திருக்கிறார். Jesus has an answer for you. இயேசு ஒரு பதிலை வைத்திருக்கிறார். he will meet every requirement of your heart. எல்லா உங்கள் இருதயத்தின் தேவையும் அவர் சந்திப்பார். whatever may be the problem of your life, உங்கள் வாழ்க்கையில் அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, whatever may be the reason for your countenance to come down, உங்கள் முகமானது ரொம்ப சோகத்துல இருக்கிறதுக்கு எந்த காரணம் இருந்தாலும், Lord Jesus tonight present over here, இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். and he tells you that he changes it. அந்த சூழ்நிலையில் மாற்ற அவர் வல்லவர். Hallelujah. Hallelujah. Praise be to the Lord. May we turn our Bibles to the Gospel according to Matthew, மத்தேயுவின் சுவிசேஷத்திற்கு திருப்புவோம். chapter 27, 27ஆம் அதிகாரம் verse 3. 3ஆம் வசனம். Matthew chapter 27 and verse 3. Then Judas, which had betrayed him, when he saw that he was condemned, repented himself and brought again the 30 pieces of silver to the chief priests and elders. Verse 4. Saying, I have sinned in that I have betrayed that innocent blood. And they said, what is it that to us? See thou to that. Verse 5. And he cast down the pieces of silver in the temple and departed and went and hanged himself. அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாசனைக்குள்ளாக தூக்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியர்களுக்கும் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள் எங்களுக்கென்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை வேதாளத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு சென்றான். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. Judas was one among the 12 disciples of the Lord Jesus. ஜூடாஸ் வந்து 12 சீஷர்கள ஒருத்தர். It was the Lord Jesus who chose him as a disciple. இயேசு கிறிஸ்து தான் அவரை வந்து ஒரு டிசைபிளா சூஸ் பண்ணார். The Lord would have done many miracles through Judas. யூதாஸ் மூலமா கர்த்தர் வந்து பல அற்புதங்களை செய்திருக்க கூடும். He had a great responsibility. அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருந்தது. What a great wonderful thing it is to be
the servant of God. ஒரு தேவனுக்கு ஒரு ஊழியக்காரரா இருக்கிறது வந்து எவ்வளவு பெரிய பாக்கியம். Judas was a servant of the Most High God. ஜூடஸ் வந்து தேவன் மகா பெரிய தேவனுக்கு ஒரு ஊழியக்காரா இருந்தார். He had the privilege to be numbered one among those great 12 disciples. அந்த 12 சீஷர்களில் ஒருத்தராக அவர் காணப்பட்டார். Jesus loved his disciple Judas. அவர் வந்து ஜூடஸ் என்ற சிஷ்யரை அவர் நேசித்தார். The word says that Judas had a responsibility and he had the treasury in his hand. ஜூடஸ் வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் என்ன காசு சம்பந்தப்பட்ட ட்ரெஷரர் மாதிரி அவர் இருந்தார். He had a part in the ministry. அவர் வந்து ஊழியத்தில் அவருக்கு ஒரு பங்கு இருந்தது. 3.5 years he was with Jesus. 3 வருஷமா அவர் இயேசுவில் கூட இருந்தார் ஊழியத்தில். When Jesus fed the 4,000 and the 5,000, இயேசு கிறிஸ்து 4000 மக்களையும் 5000 மக்களையும் போஷித்த போது அவர் அங்கு இருந்தார். Both the times he was there and he was an instrument for the blessing of God to move through Jesus. யூதாஸ் வந்து அங்க இருந்தாரு. அவர் வந்து கர்த்தருடைய அற்புதங்கள் அவரின் மூலமா புறப்பட்டு போவதற்கு அவர் அங்க இருந்தார். But alas, ஆனால் கடைசியாக finally Judas had to come to the situation where he betrayed Jesus. யூதாஸ் வந்து கர்த்தரை காட்டி கொடுக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து நின்றான். For 30 pieces of silver, ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக he betrayed that innocent blood. ஒரு தப்பே பண்ணாத ஒரு ஆத்மாவை நம்பிக்கை துரோகம் பண்ணி That innocent blood was betrayed because of Jesus, because of Judas. அவர் ஜூடஸ் வந்து அந்த இயேசு கிறிஸ்து தப்பே பண்ணாத இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். குற்றமில்லாத அந்த ரத்தத்தை யூதாஸ் காரியத்தை அந்த நாளில் காட்டி கொடுத்தான். He betrayed that innocent blood of the Lord Jesus Christ. அந்த குற்றமில்லாத அந்த ரத்தத்தை அவன் காட்டி கொடுத்தான். For the sake of money. காசு நிமித்தம். It was money for Judas. யூதாஸ்க்கு வந்து அது காசு. For us it is different things. நமக்கு வந்து அது வெவ்வேறு காரியங்களாக இருக்கிறது. Today in our personal life, today every person in Christianity, நம்ம இங்க கிறிஸ்டியன்ஸா நம்முடைய வாழ்க்கையில betrays Judas for their own personal reasons. வெவ்வேறு காரியம் நமக்கு தேவைக்காக நம்ம இயேசுவை நம்ம வந்து காட்டி கொடுக்கிறோம். Like Judas. ஜூடஸ் மாதிரி. Not a big difference. ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. We like Judas in very different ways. நம்ம வந்து வேற ஒரு விஷயத்துல நம்ம யூதாஸ் மாதிரி நம்ம வந்து இயேசுவை காட்டி கொடுக்கிறோம். That innocent blood of the Lord Jesus Christ. குற்றமில்லாத அந்த ரத்தத்தை. A few weeks back I was talking to a friend of mine. ஒரு கொஞ்சம் வாரம் முன்னாடி நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். And we had a conversation and he told me that a couple of musicians, one among our friends are in our music group. அவர் சொல்லிட்டு இருந்தாரு எங்க மியூசிக் குரூப்ல சில காரியங்கள். A couple of friends in our musician group, they were into full-time ministry, into gospel ministry. அந்த இசைக்குழுல சிலர் வந்து முழுநேர ஊழியத்துல இருந்தாங்க. But because of their financial strain, ஆனா அவங்க பண கஷ்டத்தினால they left the gospel ministry and wanted to join playback ministry, playback music, which is in the cinema world. அவங்க ஊழியத்தை விட்டுட்டு சினிமால சேர்ந்து மியூசிக் போடுறதுக்கு. And I was very broken in heart hearing that. நான் அதை கேட்டவுடனே ரொம்ப சோகமடைந்தேன். Now when you put your hand in the plow, நீங்க வந்து ஊழியத்துக்குன்னு வந்து விட்டவுடன், when you come for the ministry, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவுடன் there's no stepping back. நீங்க திருப்பி புறம்பே போறதுக்கு வழி கிடையாது. When you say I have decided to follow Jesus, இயேசுவை முன்னோக்கி நான் போகிறேன், பின்பற்றி போகிறேன் என்ற முடிவை எடுத்தவுடன், that's why you say no turning back. We sing that song as a chorus. நம்ம பின்னாடி பார்க்க மாட்டோம்னு சொல்லி பாடுறோம். But that person betrayed that innocent blood of Jesus Christ. அந்த நாள் அவர் வந்து குற்றமில்லாத ரத்தத்தை அவர் வந்து காட்டி கொடுத்தார். And he would have been condemned in his soul. அவர் ஆத்மா ரீதியில் அவர் வந்து The Bible says, கண்டெம் ஆனார். The Bible says, பைபிள் சொல்கிறது that Judas was broken in his spirit. யூதாஸ் வந்து ஆவியில வந்து உடைந்து போனான். His salvation there was questioned. அவனுடைய ரட்சிப்பு அங்க ஒரு கேள்விக்குறியானது. His heart was broken inside himself. அவனுடைய இருதயம் அவனுக்குள்ளாகவே நொறுங்கி போனது. Today in our personal lives, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில how many of us have betrayed that innocent blood of the Lord Jesus Christ? எத்தனை பேர் அந்த குற்றமில்லாத அந்த ரத்தத்தை நம்ம வந்து காட்டி கொடுத்திருக்கிறோம்? Perhaps you're sitting over here இங்க ஒருவேளை நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், with your soul broken inside.